அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 2025 புத்தாண்டு வந்தாச்சு. இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே. அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த வகையில குடும்ப உறவு எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இவ்வளோ நாளா கிடைக்கலையே அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கலங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இந்த 2025 பல விதத்திலையும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும். 12ல கேதுவும் 6ல ராகுவும் இருந்திருந்தாங்க இல்லையா? அப்போ கணவன் மனைவிக்குள்ள பர்சனலா டைம் ஒதுக்கிறதுக்கு டைம் இருந்திருக்காது. ஆனா இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருவருக்கும் இடையே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாக்கும். ஒரு சிலர் இனிமே அவங்க கூட நான் சேர்ந்தெல்லாம் வாழவே முடியாது, நான் தனியா போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு நின்றவங்க கூட, டைவர்ஸ்னு போனவங்க கூட திரும்பவும் ஒன்றிணைந்து வாழறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பிறக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைய பார்க்க விடாம தனிச்சுலாம் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய சூழல், குழந்தைகளோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே அந்த ஆள் மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன், அவர் பக்கமே நான் திரும்ப மாட்டேன்னு இருந்தவங்க கூட உங்க வீம்பு வீராப்பெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சரி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் எங்க இருந்து குடும்ப வாழ்க்கையை பத்தி யோசிக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பரிபூரணமா திருமண பாக்கியம் இருக்கும். நீண்ட காலமா வரன் தேடிக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மிக சிறப்பா திருமண யோகம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பாக்கியஸ்தானத்துக்கு போறதும் சரி, உங்க ராசியையே பாக்குறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ திருமண பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா கைகூடி வந்துடும். நீண்ட காலமா காதல்ல இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நீங்க உங்க காதலிக்கிறவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. காதல்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியமும் பிரமாதமா இருக்கு. ஒரு சிலர் ஏற்கனவே திருமணம் ஆகி அதுல முறிவு வந்து தனியா தான் இருக்கேன், 2வது திருமணம் எனக்கு கைகூடி வருமா, இனிமேலாவது நான் மனைவியோட கணவனோட இணைந்து வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகம் தான். 2ஆம் திருமண யோகமும் இந்த ஆண்டு பிரமாதமாவே இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பலன் பரிபூரணமா வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. அடுத்து குழந்தை பாக்கியம் இருக்குமானா பரிபூரணமா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இதுதான் பர்ஃபெக்டான டைம். ஒரு சிலர் இப்போதைக்கு குழந்தை நமக்கு வேண்டாம், கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு சிலர் நமக்கு குழந்தை வேணுமா, நம்ம குழந்தை பெத்துக்கணுமா, இப்படியே இண்டிவிஜுவலா ஃப்ரீடமா இருந்துடலாம். ஏன்னா இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே இளம் தம்பதியினருக்கெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தானா கைகூடி வரும். ஒரு சிலர் நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா, ஏதாவது குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. நீண்ட காலமா குழந்தைக்காக தவம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கடவுள் கொடுப்பாரு பாருங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மிக யோகமான காலகட்டம். அடுத்து குழந்தையெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்களான்னு சொல்லுங்கன்னா, குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். படிக்கிறதுக்காக வெளிநாடு நோக்கி செல்வதற்கான சூழலை எல்லாம் ஏற்படுத்தும். நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி போறேன், இல்ல பிஜி முடிச்சுட்டு வெளிநாடு போறேன், இல்ல ரிசர்ச் சம்பந்தமா படிக்க போறேன், பிஹெச்டி போறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் நிறைய வரும். நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகம் பண்ற மாதிரி வரும். அதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி படிப்பெல்லாம் பிரமாதமா இருக்கும் இந்த ஆண்டு. குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவுகளும் நிறைய இருக்கும். குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கான செலவுகளும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். கல்யாண வயசுல உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக செலவு வரும். பிள்ளைகளுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கு, படிப்பு நல்லா இருக்கு. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறவங்க, சேட்டை பண்ற குழந்தைங்கள்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் கண்ட்ரோலாவே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு உங்க
குழந்தைகள் ப்ரீமெச்சூர்டு பேபியா பிறந்திருப்பாங்க, இல்ல நர்வல் டிசீஸ் ஏதாவது இருந்திருக்கும், அது எல்லாமே இந்த ஆண்டு சரியாகும், கிளியர் ஆகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்லீப்பிங் டிசீஸ் இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும். தூக்கம் நல்லா வரும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும், நிம்மதியா இருப்பீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட ட்ரபிள்ல இருந்தவங்க, கழுத்து வலி, கால் சம்பந்தப்பட்ட வலி, ஷோல்டர் பெயின், கை வலி, முதுகு தண்டுவடத்துல தேய்மானம், இந்த மாதிரி தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணவங்களுக்கும் இதுல இருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சூழல் உண்டாகும். ஹெல்த் வைஸ் மேக்ஸிமம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணுக்கு இல்ல பல்லுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஆனா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்குமே தவிர பெரிய அளவுல எதுவும் கஷ்டப்படுத்தாது, பயப்பட வேண்டாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதுசா ஃப்ரெஷர்ஸா வேலைக்கு வராங்க இல்லையா, இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவாங்க, ஆனா கால் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு கால் லெட்டர் வரும், இல்லைன்னா நல்ல ஒரு கம்பெனில பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழல் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது இல்லையா, இந்த கால் லெட்டர் வந்துட்டா என்ன பண்றது, இது பெரிய கம்பெனியா இருக்கு, அல்லது இவங்க சின்ன கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க ஆனா பாண்டு கேட்கறாங்க, அந்த மாதிரியான தடுமாற்றம் எல்லாம் இருந்தது இல்லையா. ஆனா இப்போ டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. வருமானம் வரதுக்கான அமைப்பு ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல சிறப்பாவே இருக்கு. அடுத்து, நான் ஏற்கனவே வேலையில தான் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இவ்வளோ நாளா ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்திருக்கும். ராத்திரி பகல்னு உழைக்கிற மாதிரி சூழல் இருந்திருக்கும். ஃபேமிலியோட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகலாம். இந்த மாதிரி நிலை தான் இருந்திருக்கும். ஆனா இனி வரும் காலகட்டத்தில் குழந்தைகளோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வேலை பலு, ஒர்க் ப்ரெஷர் இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும், நிம்மதியா இருப்பீங்க. வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ரமோஷன் இருக்கும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும், டொமைன் சேஞ்ச் ஆவீங்க. பாசிட்டிவான மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஒரு சிலர் நானே இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு இது சாதகமான காலகட்டம். தாராளமா நீங்க கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதா இருந்தா ஆகலாம், வேற கம்பெனி மாறலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொசிஷன் தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். காரணம், லாபஸ்தானத்துக்கு கேது போறதும் சரி, பாக்கியஸ்தானத்துக்கு குரு போறதும் சரி, பஞ்சமஸ்தானத்துல ராகு வராரு இல்லையா, அப்ப நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு ஏத்த மாதிரி அப்ரிசியேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். காரணம், 9ல குரு நின்று உங்க ராசியை பாக்குறாரு இல்லையா, பாக்கியஸ்தானம். இங்க குரு நிக்கிறது யோகம் தான், நிறைய பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். அடுத்து, நான் பல வருஷமா ஏற்கனவே வேலையில தான் இருக்கேன், இப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன பண்றதுங்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். சொந்த தொழில், ஜாயின்ட் வெஞ்சர் பண்றது, அல்லது இன்வெஸ்டர் வச்சு பண்றது, சோல் ப்ரொபரேட்டரா இருந்து பண்றது, ஒன் மேன் ஆர்மியா இருந்து பண்றது, பார்ட்னர்ஷிப் பிசினஸா பண்றது, ப்ரொடக்ஷன் லைன்ல போறது, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சப்ளை லைனு, இந்த மாதிரியான லைன்ல எதுல போனீங்கனாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு சிறப்பா இருக்கு. ஆனா பேசிக் பாயிண்ட் என்னன்னா, உங்க சுயஜாதகத்தை எடுத்து அதுல நீங்க முதலாளி ஆகிற அமைப்பு இருக்கா, நீங்க வேலைக்கு போற ஜாதகரா இல்ல முதலாளி ஆகிற ஜாதகரா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டா நீங்க முதலாளியா இருக்கும் பட்சத்துல, உங்க சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்துல இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம். உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும். ஒரு சிலருக்கு பிசினஸ் பண்றதுக்கான அமைப்பே சுயஜாதகத்துல இருக்காது, வேலைக்கு தான் போகணும்னு இருக்கும். அவங்க போய் இந்த நேரத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இல்லையா, அதனால உங்க சுயஜாதகத்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சுயஜாதகத்துல 10ஆம் இடம் சூப்பரா இருக்கும், 10க்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று பலமா சூப்பரா உட்கார்ந்து இருப்பார். ஆனா அந்த தசாபுத்தியே வராது. அது தெரியாம எனக்கு பிசினஸ் சூப்பரா வரும், நான் பெரிய முதலாளி ஆயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. நல்லா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாம பிசினஸ்ல இறங்க வேண்டாம். அடுத்து, நான் ஏற்கனவே சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஆண்டு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்கறவங்களுக்கு மிக சிறப்பான யோகமான காலகட்டம்னு தான் சொல்லணும். பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் வைஸ் நல்லா வருவீங்க. அடுத்து, பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, அரசியல்ல இருக்கவங்களுக்கு கௌரவ பதவிகள் தானா தேடி வரும். நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கு ஏத்த அப்ரிசியேஷன் வரும். அரசாங்கத்திலேயோ அல்லது அரசியல்லையோ நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்து, இன்கம் சோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட நாளா நின்றுட்டு இருந்த, அதாவது தடைப்பட்டு இருந்த பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் இப்ப பேசி சாதகமாக்குவீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம், இன்க்ளூடிங் டைவர்ஸ் கேஸ், டைவர்ஸ் உட்பட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். காசு பணம் கைக்கு வரும், நகை நட்டு சேரும்.
அது பேப்பர் கோல்டாவோ. இந்த ஆண்டு கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்கள் நிறைய தங்கம் வாங்குவீங்க. தங்கம் வாங்கி சேர்க்கும் அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு 100% இந்த ஆண்டு உண்டு. ஏதாவது ஒரு வகையில நிறைய தங்கம் வாங்குவீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும். கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெஸ்ட் ட்ரேடிங், இல்ல கோல்டு பிஸ்கெட்டாவோ கோல்டு காயினாவோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான லைன்லலாம் நல்லா வரும். இன்கேஸ் நீங்க உங்க சொந்த பணத்துல சுயமா நான் இடம் வாங்க போறேன் அப்படின்னா தாராளமா வாங்கலாம். இப்ப சொத்து வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சாதகமான டைம். இல்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா தாராளமா கட்டலாம். வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டா டக்குன்னு லோன் கிடைக்கும். வீடு கட்டுற யோகம், இடம் வாங்குற யோகம், மனை எல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்து வாகன வசதிகள் எப்படி இருக்கும்னா வண்டி வாகன யோகமும் சிறப்பா இருக்கு. தாராளமா வண்டி வாகனங்கள் எப்படி வேணா நீங்க வாங்கிக்கலாம். பழைய வாகனங்களை மாத்திட்டு ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே வச்சிருக்க வண்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு வண்டியும் நான் சேர்த்து வாங்க போறேன் அப்படின்னு வாங்குவீங்க. வாகன யோகமும் சிறப்பா இருக்கு. அடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கா அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வர மாதிரி இருக்கு, ஆனா அது வராம நீண்ட காலமா இழுபறி நிலையில இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு தானா உங்க கைக்கு வந்து சேரும். ப்ராப்பர்ட்டி வரதுக்கு உண்டான அமைப்பு மிக சிறப்பா இருக்கு. நல்லபடியா ஒரு குட் பொசிஷனுக்கு வந்து நின்றுடுவீங்க. அடுத்து சுபகாரியம் பண்ண முடியுமானா தாராளமா பண்ண முடியும். கல்யாணம், காது குத்து, சடங்கு சுத்துறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இப்படி சகல விதமான சுபகாரியங்களையும் இந்த ஆண்டு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம உறவினர்களும் நிறைய பேர் சுபகாரியங்களுக்காக நிறைய பத்திரிக்கை வைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மொய்ப்பணம் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. நிறைய செலவுகளும் இருக்கும். அதுக்கேற்ற இல்ல அதை தாண்டியும் பண வரவுங்கிறது இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர் நீண்ட காலமா வீடு கட்டிட்டு இருப்பீங்க. இழுபறி நிலையாவே இருக்கும். டக்குன்னு முடிக்க வேண்டிய விஷயம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே டக்குன்னு முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி புது வீட்டுல சிறப்பா ஜம்முன்னு வாழ்வீங்க. ஒரு சிலர் லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதுக்கும் இது சாதகமான காலகட்டம் தான். அது உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுக்கும். மேல வந்துருவீங்க. கடன் எல்லாம் முடிச்சு சண்டை சச்சரவுகளோடயே போயிருக்கும். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க கூட ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு போயிருக்க மாதிரி சூழல் கடந்த ஆண்டுல வந்திருக்கும். ஆனா இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நீண்ட காலமா இவ்வளோ நாளா பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணைவீங்க. பிரிஞ்சவங்க திரும்பவும் ஒன்றிணைந்து கைகோத்து சந்தோஷமா வாழக்கூடிய நிலை இருக்கும். ரிலேட்டிவ் சர்க்கிள்லையுமே நல்ல பாண்டிங் இருக்கும். பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட உங்க நல்ல உள்ளத்தை, நீங்க நல்ல உள்ளமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அடுத்து ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா ஏற்கனவே நிறைய துலாம் ராசி ஏஜ்டு பீப்புள்ஸ் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரெக்கவர் ஆகும். ஹெல்த் வைஸ் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். படுத்த படுக்கையா இருந்தவங்க எல்லாம் கூட எழுந்து நடப்பாங்க. உங்க சொந்த காலில் நிப்பீங்க. ஒரு சிலருக்கு மன ரீதியா தொந்தரவு, பேரம்பேத்திகளை பார்க்க முடியாம இருக்கும். பெத்த குழந்தைங்களே பார்க்க முடியாம முதியோர் இல்லத்துல இருக்கலாம், இல்ல உங்க பசங்க வெளிநாட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி தனிச்சு இருக்கவங்க எல்லாம் கூட இப்ப திரும்பவும் ஒன்றிணைவீங்க. அதாவது நான் வீடியோ கால்லையே தான் என் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கேன், பேரம்பேத்திங்களை பார்த்துட்டு இருக்கேன், நேர்ல பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒண்ணு உங்க குடும்பத்தினர் உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க, இல்ல உங்களை கூட்டிட்டு போய் அவங்க பக்கத்துல வச்சு பார்த்துப்பாங்க. மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ குடும்பத்தோட சேர்றதுக்கான அமைப்பு, பிள்ளைகளோட சேர்றதுக்கு இணையறதுக்கு உண்டான அமைப்புகள்ங்கிறது இந்த ஆண்டு பர்ஃபெக்டா இருக்கு. எல்லா வகையிலையும் பிள்ளைகளால, குழந்தைகளால மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பிள்ளைகளால மனக்கவலை அடையணுங்கிற மாதிரி சூழல் தான் இருந்தது. அப்போ ஆக மொத்தம் பார்க்கும்போது படிப்பு சிறப்பா இருக்கும், திருமண காலம் சிறப்பா இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், குழந்தைகளால மகிழ்ச்சி, பணவரவு மட்டும் இல்லாம வண்டி வாகனம், நிலம், பூமி, மனை சகல விதத்திலையும் யோகமான காலகட்டம் தான். சொத்து பத்து வாங்குறது, நகநட்டு சேங்கிறது, குழந்தை பாக்கியம், இப்படி எல்லா வகையிலையும் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். மனசை திடகாத்திரமா வச்சுக்கோங்க. பாசிட்டிவா நினைங்க. பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரே ஒரு உண்மை என்னன்னா, வெளியில நடக்கிற எந்த விஷயமும் என் மனசை பாதிக்காதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. வெளியில யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை மைண்டுக்கு ஏத்திக்காதீங்க. இந்த காதுல பிரச்சனையை வாங்கினா இந்த காதுல விட்டுட்டு போங்க. ரிலாக்ஸா பாசிட்டிவா இருங்க, சந்தோஷமா இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியான யோக காலகட்டமா இந்த 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும். வாழ்க்கையில நீங்க நடத்த வேண்டிய, நடத்த நினைத்த பல முக்கியமான விஷயங்களை இந்த ஆண்டு நீங்க நடத்துவீங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய கல்யாணம், சொத்து பத்து, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சக்சஸ் ஆவீங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்பெஷலான ஆண்டா தான் நிச்சயமா இருக்கும். நிறைய யோகங்களையும் செல்வ வளத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும்
இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.